கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது When we meditate God's word, எத்தனை அருமையானதா இருக்கிறது. how rejoicing it is. வேதம் சொல்கிறது, Bible says, தேன் அல்ல, not a honey, அது தெளித்தேன் என்று சொல்லி பார்க்கிறோம். tastier than honey. பொன் அல்ல, அது பசும் பொன் என்று பார்க்கிறோம். It's not gold, it is a pure gold. ஆம், Yes, எல்லாவற்றை விட above everything. தேவ வார்த்தை என்பது God's word is எல்லாவற்றை விட above everything. மேன்மையுள்ள வார்த்தையா இருக்கிறது. It is more honorable and valuable. காரணம் மேன்மையுள்ளவருடைய வார்த்தை அது. There is a reason. It is a honorable word from the Lord. வானாதி வானம் கொள்ளாதவருடைய வார்த்தை இது. It is the word from the God of gods. உலகத்தில் எல்லோரும் பார்க்கின்ற All the people are watching அதிசயமான படைப்புக்கு for every wonderful creation. சொந்தக்காருடைய வார்த்தையை It is from the Creator. நாம் படிக்கின்றோம். We are reading that. இதை படிக்க படிக்க, When we read it, இதை தியானிக்க தியானிக்க when we meditate it, உள்ளத்துக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி வரும். it is creating a joy in our இயேசு inner கிறிஸ்து being. உயிர்த்தெழுந்த பிற்பாடு After the resurrection of the Lord, அவர் எம்மாவூர் சீஷர்கள் நடுவிலே கடந்து போகிறார். he went into between the disciples. வார்த்தைகளை சொல்கின்ற போது When they said his word, அதை கேட்டவருடைய இருதயம் when the people heard his words, கொழுந்து விட்டு எரிந்ததாக பார்க்கிறோம். it has been burnt in their heart. எரேமியா சொல்கிறார், Jeremiah is saying, உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடன் after I received your word, அது என் இதயத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. it is a joy to my heart. யோபு சொல்கிறார், Job said, ஆகாரத்தை விட உம்முடைய வார்த்தை சிறந்ததா இருக்கிறது என்று சொல்லி. word is greater than the tastier food. மோசேயின் ஆகமத்தில் சொல்லப்படுகிறது, In the book of Moses it says, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, not by the food we eat, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. but will live according to the word of God. அப்பேற்பட்ட மகிமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். Such a gloriful word he has given. நாம் ஒவ்வொரு ஆண்டிலையும் In every year, எப்படியாயிலும் ஒரு முறையாவது படித்து விடுவோம். in a year we should read the Bible. வேலை ஏராளமா இருக்கலாம், We may have many works. எவ்வளவோ உங்கள் நேரம் கிடைக்காதபடி சூழல் இருக்கலாம். There may be a real situation also. அவை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு Move apart. ஆண்டவருக்காக செலவிடும்படியான நேரத்தை ஒதுக்குவோம். Spend a time separately for God. வருஷத்துக்கு ஒரு முறையாவது படித்து முடிப்போம். Yearly once at least complete the படிக்க Bible. படிக்க படிக்க When we read continually, தேவன் நிச்சயமாகவே வெளிப்படுவார். surely he will reveal himself to you. இந்த உலகத்திலேயே தேவனை நாம் சதித்தே ஆக வேண்டும். In this world itself we should meet God. நமக்குள்ளே வாசம் செய்வதை உணர்ந்தே ஆக வேண்டும். We should believe he lives in us. இதில் தான் நமக்கு வேண்டிய சகல விதமான ஆறுதலான அனைத்து வார்த்தைகளும் இருக்கிறது. In his word only all the comforts have been given. இந்த 5 நாட்களும் எப்படியெல்லாம் பேசிக் கொண்டு வந்தார். For the 5 days how much he has நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். He said I will bless you. 4 தலைமுறை ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். He said he will bless for next 4 generations. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்னார். And he said in blessings I will bless you. நினைத்திருக்கிறேன் ஆசீர்வதிப்பேன் சொன்னார். And he said I remembered you and I bless you. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார். God has called you to bless. அதனால் So இதை சொந்தமாக்கி கொண்டால் தான் take this word to you. எப்படி சொந்தமாக்க முடியும்? How I should take இவரோடு கூட authority. பழகினால் தான் சொந்தமாக்க முடியும். When I get united with God only I can take ஏதோ his word. வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கும் ஆலயத்துக்கு போய்விட்டால் பழகுகிறோம் என்ற அர்த்தமா? It is not like that. When we go only weekly once to a church, எவ்வளவு உறவோடு கூட பழகுகிறோம், we are getting fellowship with our நண்பர்களோடு relatives. கூட பழகுகிறோம், We are spending time with our பணி friends. செய்கின்ற இடத்திலே பழகுகிறோம், With our workplace we are having அநேகரோடு time. கூட பழகி கொண்டிருக்கிறோம். We have been united with some kind of வாரத்துக்கு people. ஒரு முறை ஆலயத்துக்கு போவதனால என்ன பழக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? But weekly once when we go to a church, what we can receive? அவரை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? How we can able to understand God? ஆனால் ஒவ்வொரு நாளும் But in day-to-day life, வேதத்தை மறக்காமல் வாசிப்போம். without forgetting, read the Bible. அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுப்போம். Allot a time for that. இதை பெரிதா எண்ணுவோம். Consider this as more greater. அப்போதுதான் After that, தேவனை அறிய முடியும், you can able to understand புரிந்து God. கொள்ள முடியும், You can able to know Him. நமக்குள்ளே தெரிந்து கொள்ள முடியும், You can able to know Him inside of நம்முடைய us. காரியங்களை பகிர்ந்து சொல்ல முடியும். You can able to share with Him. பழகாவிட்டால் Without knowing Him, எப்படி அவரிடத்தில் பேச முடியும்? how we can able to speak to Him. அதனால் நம் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தில் போவோம். So we should go in that experience. இந்த வேளையிலும் கூட Today also, உபாகமம் 7ஆம் அதிகாரம் Deuteronomy chapter 7, 9ஆம் வசனம். verse 9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று நம்பி தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகளுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். Know therefore that the Lord thy God, He is God, the faithful God, which keepeth covenant and mercy with them that love Him and keep His commandment to 1000 generations. 1000 தலைமுறை என்று சொல்லி பார்க்கிறோம். It says 1000 generations. நாம் 3 தலைமுறை பார்க்க முடியும். We can able to see our next 3 நம் generations. தலைமுறை யாரெல்லாம் பார்த்திருக்கிறோம்? In our generations, whoever we see, நம்முடைய தகப்பனை தாயை பார்த்திருப்போம், we may see our father and mother அவர்களுடைய தகப்பன் தாயை பார்த்திருப்போம், and their parents. அதற்கு முன்னால் கூட பார்த்திருப்போம்.
Sometimes their parents also we can able ஆனால் to see. நம்முடைய தகப்புடைய அவருடைய முற்பிதாக்களை பார்த்திருப்போமா? But we can't able to see our forefathers. பார்த்திருக்க மாட்டோம். No, we can't able to. நாம் பிள்ளைகளை பார்ப்போம், We will see our children. பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்போம். We will see our children's children. அதற்கு பின்னாலும் கூட அடுத்த பிள்ளையும் பார்க்க முடியும். But we can able to see the next generation 4 also. தலைமுறை மூத்திருந்தால் நாம் பார்க்க முடியும். We can able to see 4 generations அதற்கு only. பின்னால் நம்முடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. After that we can't able to know that. ஆனால் தேவன் யாராம்? But who is God? 1000 தலைமுறை. 1000 generations. யோசித்து பாருங்கள், Think about that. ஆண்டவர் எப்பேற்பட்டவர்? How great is 1000 தலைமுறை. 1000 உன் generations. தலைமுறையோடு அல்ல, Not only 3-4 நம்முடைய generations. பிள்ளைகளின் தலைமுறையோடு அல்ல, Not only with your children's generation. பிள்ளைகளின் தலைமுறை அல்ல, Not only with your grandchildren's generation. 1000 தலைமுறை. 1000 generations. ஆபிரகாமை அழைத்த போது When God called 1000 Abraham, தலைமுறையாக தேவன் பார்த்தார். 1000 generation God looked at. ஈசாக்கை பார்த்தார், He looked at Isaac. யாக்கோபை பார்த்தார், He looked at Jacob. யாக்கோபின் 12 பிள்ளைகளை பார்த்தார், He looked at the Jacob's 12 sons. யோசேப்பின் சந்ததியை பார்த்தார். He looked at Joseph's son. இப்படியே பார்த்து கொண்டு வந்தார். He is continually looking like that. அதிலே தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தார். On that generation, he looked at Jesus. இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாம் இன்றைக்கு பார்க்கிறோம். Today, we are looking at Jesus. தேவனாய் எண்ணுகிறோம். We are considering him as எத்தனை God. உண்மையானது. How true it is. அதனால் தேவனுடைய உறவு என்பது God's fellowship is. நம்மோடு முடிவதல்ல. It is not only ending with us. தைரியமாயிருங்கள். Be bold. பிள்ளைகளை குறித்து பாரப்பட வேண்டாம். Don't burden on your children. பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். Don't consider பயப்படவே வேண்டாம். Do not get fear. 1000 தலைமுறைக்கு உறவுள்ள தேவனை ஆராதிக்கிறபடினாலே We are having a covenant with God for நாம் 1000 மகிழ்ச்சியோடு generations. தேவனை ஆராதிப்போம். Let's have rejoice. சொன்னபடியே அன்பு கூறுவோம். With the word he commands. சொன்னபடியே கற்பனையை கைக்கொள்வோம். We will keep his commandments. உடன்படிக்கைக்குள் கடந்து போவோம். We'll go into the covenant. அன்பின் ஆண்டவரே, Dear Father, உம்முடைய வார்த்தைகளை யோசித்து பார்க்கிறோம். when we think about your word, எங்கள் உள்ளம் பூரிக்கிறது. my heart is getting எங்கள் rejoiced. உள்ளத்துக்குள்ளாக ஒரு வெளிப்பாடு வருகிறது. We are getting a revelation in our தைரியம் hearts. வருகிறது. We are having a அந்த தைரியம் courage. இழந்திருந்தேன் ஐயா. I have been fear. இனி வரும் நாட்கள் நான் தீர்மானம் செய்கிறேன். In the days to come, I'm going to ஒரு take a நாளும் வேதத்தை வாசிக்காதபடிக்கு என் வாழ்க்கை கடந்து போகவே மாட்டேன். without not reading the Bible. I'm not going நான் to go. தீர்மானிக்கிறேன் ஐயா. I'm making a நான் decision. வீட்டில் இப்படி சொன்னால் Whether I'm in home, ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரமாவது 1 மணி நேரமாவது ஆண்டவரே நான் வேதத்தை வாசிக்கும்படியான அந்த வழியை திறப்பீராக. I take time to read for இந்த more than ஆண்டுக்குள் 1 hour. முடிக்கும்படியே உதவி செய்வீராக. By this end of year, help me to complete the Bible. தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. Take control of நீ us. பலதுருபியாதியா. Oh, we thank you, Lord. அறியவே விரும்புகிறீர். I want to know you. அறிவதற்கான ஒரே வழி What the thing way, வேத புத்தகமும் அபிஷேகம் தான் ஐயா. your word and your anointing. நடத்துங்க. Lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.